பாவம் எதனால் வருது? பாவம் எதால் வருது? கீழ்ப்படிதல் இல்லாதது தான் பாவம். அன்பு குறையும் போது பாவம் வரும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா 10 கட்டளை இருக்கும். புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா 2 கட்டளை. என்ன நீ அன்பு செய், மற்றவங்கள 2 விஷயந்தான் சொல்லி முடிச்சார். அதில் 10 கட்டளைகளில் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, ஒரு லிஸ்ட்டே வரும். ஆனால் அப்படியே நியூ கான்வென்ட்டில் என்ன சொல்கிறாங்க? 2 விஷயம். என்ன நீ நேசி, உன்னை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசி. அப்போ அன்பு உள்ளே வந்ததுன்னா என்ன ஆகிடும்னா பாவம் அந்த இடத்துல இருக்காது. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் லவ் கம்மியாகுதோ அங்கே என்ன வரும்? சின்னு உள்ளே வந்துடும். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். இது தூதர் மூலயமா வருது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஸோ பாவத்தை நீக்கிறதான் அவர் உலகத்தில் வந்தார். நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், ஏன் அவர் உலகத்துக்கு வந்தார்? மற்ற எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் பண்ண முடியும். பாவத்தை யாரால் தான் நிவர்த்தி பண்ண முடியும்? இயேசுவால் மட்டும்தான் நிவர்த்தி பண்ண முடியும். அல்லேலூயா. பிதா குமாரனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை பூமியில் பண்ணி முடிச்சிட்டார். அந்த ஃபஸ்ட் அசைன்மெண்ட் தான் பிறக்கிறது. பிறந்து 3.5 வருடங்கள் அவர் எல்லா வருடங்களையும் முடித்து 3 வருடங்கள் ஊழியத்தை முடித்து சிலுவையில் அடிபட்டு உயிர்த்தெழுந்து போக வேண்டியது அவருடைய அசைன்மெண்ட். அல்லேலூயா. அதை முடிக்கும்போது சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் பாவத்தை நிவர்த்தி செய்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இயேசு பிறப்புக்கு முன் நான் ஒரு சின்ன ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? என் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி கோழியை அறுப்பேன், ஆடை அறுப்பேன், மாடை அறுப்பேன். 3மே இறப்பாங்க. எதுக்காக? என்னுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ண. என்னைக்கு இயேசு பிறந்தாரோ அதிலேருந்து யாருமே எதுவுமே பலி கொடுக்க தேவையில்லை. அவரே சொந்த பலியாய் சிலுவிலே தொங்கினார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் உள்ளது. அல்லேலூயா. அவர் வந்தது உண்மை, பிறந்தது உண்மை, ரட்சித்தது உண்மை. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், தீமோத்தேயு சபைக்கு எழுதுகிறாரு, பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ரெக்கார்டு இருக்குது. அவர் பிறந்தார், இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு அங்கீகாரம் உண்டு, அதுக்கு ப்ரூஃப் உண்டு. யோவான் 1:29 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தில் யாராலையும் பாவ நிவர்த்தி பண்ண முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் நிறைய ஸ்தோத்திரம் மனிதர்கள் வாழ்ந்தாங்க, நிறைய ப்ராஃபட்ஸ் வாழ்ந்தாங்க. சில ப்ராஃபட்ஸ் உயிர் தெழுந்து ஒரு நாளில் திருப்பியும் மரித்து போனாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் மரித்தும் திரும்பி உயிர் தெழுந்து இன்றைக்கு இருந்தும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் கிமின்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அவருடைய பிறப்பிற்கு முன் கால வரையறையை எதை வைத்து பண்ணியிருக்காங்க? கிறிஸ்துவுடைய பிறப்பை வைத்து தான் முன் பின் என்று மாற்றியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் பாவத்தை மன்னிக்க தான் அவர் வந்தார், மதம் மாற்ற அவர் வரலை. பாவத்தை இப்போ நீங்கள் பாவமே பண்ணலன்னு சொல்லலாம், ஆனால் உங்கள் சந்ததி மேலே ஒரு பாவம் இருக்குது. ஆதாம் ஏவாள் பண்ண பாவம் நம்ம தலை மேலே இருக்குது. அல்லேலூயா. எங்கள் தாத்தா சில பாவங்களை பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த பாவம் யார் மேலே இருக்குது? என் தலை மேலே சுமத்தப்பட்டிருக்கு. பாவத்தை மன்னிக்க தான், பாவத்தை நீக்கி ரட்சிக்க தான் அவர் உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ எப்படி பாவம் செய்கிறோம்? 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், ஆதி முதல் எதை சொல்கிறாங்கன்னா, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இது ஏதேனில் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஸ்டார்ட் ஆச்சு? பிசாசு தான் என்ன பண்ணுறான்? ஏவாளுக்கு பாவத்தை கொடுக்குறான். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன் இருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். 2வது, ஆதாம் ஏவாளை படைக்கும் போது ஃபுல் ரைட்ஸோடு தான் படைத்தார். பேரெல்லாம் யாரை வச்சு வைக்க சொன்னார்? அனிமலுக்கெலாம் எல்லா ரைட்ஸும் அவருக்கு தான் கொடுத்தாரு. எல்லாமே நீங்கள் 2 பேர் தான் இந்த பூமியை ஆளுகை செய்யணும். ஆனால் ஏவாளுடைய மனசையும் ஆதாமுடைய மனசையும் மாற்றந்து யார்? சாத்தான். சர்ப்பம் வழியாக என்ன பண்ணிட்டான்? இதை நீங்கள் புசித்து பாருங்கள், நீங்கள் தேவனை மாதிரி ஆயிடுவீங்க. அல்லேலூயா.
அந்த ஒரே ஒரு சாபத்தினால் தான் உலகம் முழுவதும் சாபத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது சாபம் யாருனால் வருது? பாவம் யாருனால் உள்ளே வருது? பிசாசுனுடைய கிரியைகள். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அவர் எதற்காக பிறந்தார்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்மளை ரட்சிக்க. அல்லேலூயா. வேறு எந்த பர்பஸும் இல்லை. அவர் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பியும் போயிட்டார். யோவான் 4:10 வாசிக்கிறோம், அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. எப்போ இந்த பூமிக்கு அன்பு வந்துருச்சுன்னா ஏசப்பா பிறந்த பிறகு தான். அல்லேலூயா. அது வரைக்கும் அன்பு இல்லாத ஒரு உலகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பாவத்தில் ஆதாமேவால் துரத்தப்பட்டதிலிருந்து ஒரு பெரிய பாவமும் பெரிய சாபமும் இருந்தது. ஏசப்பா பிறந்த பிறகு அந்த வசனத்தை வாசிங்க. அவர் நம்மிடத்தில் 1 யோவான் 4:10 அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் பார்த்தாவே என்ன வரும்? அன்பு வரும். அல்லேலூயா. அன்பு உண்டானது அவர்னாலே. அல்லேலூயா. அதனால் இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து மனித குலத்தை மீட்டெடுக்கணும். அதே ஒரே ஒரு விஷயந்தான். எப்போ ஏதேனில் மாட்டிக்கினானோ திருப்பி அவனால் வெளியில் வர முடியல. அப்போ பிதா என்ன சொல்கிறார்? குமாரனை உலகத்திற்கு மேலேருந்து அனுப்புகிறார். நீ போய் இவங்களை வந்து சாபத்திலேருந்து பாவத்திலேருந்து நீக்கி ரட்சித்து வழி நடத்துன்னு. அதனால தான் அவர் 3.5 வருஷங்கள் ஊழியத்தை செய்து திருப்பியும் அவர்கிட்டயே போயிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 22:38 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, இத்தனை கட்டளைகள்லாம் வேண்டாம், உன்னை பாவத்தை நீக்கி ரட்சிக்கணுன்னா 2 கட்டளையில் முடிச்சிட்டார். அந்த 2த்துலேயும் என்ன இருக்குது? எது இருக்குது? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அன்பு. அன்பு தட்டி சொல்லுங்கள், அன்பு. லவ் இருந்தால் தான் உங்கள் கூட ஏசப்பா இருப்பார். அல்லேலூயா. அப்போ தான் பாவம் இருக்காது. எங்கெங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கே என்ன இருக்காது? பாவம் இருக்காது. அல்லேலூயா. அதனால் அன்பு செய்கிறவன் பிதாவையும் குமாரனையும் நேசிக்கிறான். இப்போ இருக்கிற 2 ரூல் தான், 2 கட்டளை என்னதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 2வது என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாய் என்பது ஆகும். அல்லேலூயா. இப்போ 2 விஷயத்தில் அவர் முடிச்சிட்டார். அப்போ பிதா கொடுத்த அசைன்மெண்ட்டை ஏசப்பா பூலோகத்தில் வந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் முடித்து மீண்டும் சென்று விட்டார். அல்லேலூயா. அந்த பிறப்பின் நாளில் இதுதான் நம்ம 1வது வசனத்துக்கு திருப்பி வாங்குறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. அப்போ அவர் வந்ததுடைய நோக்கம் என்னதுக்காக? பாவத்தை நீக்கி ரட்சிப்பு உண்டாகணும். அல்லேலூயா. பாவம் நீக்கப்படணும்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும்? யாரும் சொல்ல மாட்டீங்களே. பாவம் நீங்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்? அன்பு இருக்கிற இடத்துல பாவம் நீங்கும். அல்லேலூயா. அவர் அன்பாகவே இருந்தார். நம்ம எல்லாரும் அன்பாகவே இருப்போம். அல்லேலூயா. அவருடைய வந்ததின் நோக்கம் பாவத்தை நீக்கி ரட்சிப்பை கொடுக்கணும். பிசாசுடைய தந்திரத்தில் இருந்த ஆதாமேவாளை மறுபடியும் அவர் பூலோகத்தில் மனித குலத்தில் வந்து அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் அவர் பிறந்தார். அல்லேலூயா. அதை தான் வருஷமாக கிறிஸ்துமஸாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் பிறந்தார். நம்ம எல்லாம் அவருடைய பிறந்த தினத்தை நம்ம போற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, நம்மகிட்ட அன்பு இருக்கணும். அல்லேலூயா. நம்மகிட்ட அன்பு இல்லைன்னா கிறிஸ்து இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுவோம், உன்கிட்ட அன்பு இல்லைன்னா உன்கிட்ட கிறிஸ்து இல்லை. அல்லேலூயா. ஜீசஸுடைய மெயின் என்னது? லவ் தான். அல்லேலூயா. தன்னை போல் பிறரை நேசி. அதுக்கு என்ன மீனிங் சொல்லிடுங்களேன், நான் முடிச்சிடுறேன். தன்னை போல் சொல்லுங்கள். எதனா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள். நான் எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட்டா அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? அதுதான் தன்னை போல் பிறனை
எஸ், இப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இன்றைக்கி புரியும். அல்லேலூயா. எல்லா விஷயத்துலையும் தன்னை போல் பிறனை நேசி. ஃபஸ்ட்டு கட்டளை என்ன சொன்னார்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் என்னில் அன்பு கூறுவாயாக. இந்த 2 விஷயம் இருக்கும்போது உங்களில் பாவம் நிவர்த்தி செய்யப்படும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகலைன்னா நம்ம பாவத்தில் தான் மறிந்து போவோம். அல்லேலூயா. அதனால் பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்ய தான் அவர் பூலோகத்திற்கே வந்தார். அதனால் இந்த காலை வேளையில் நாம் எல்லாம் கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அவருடைய பிறப்பின் நாளில், அப்பா எனக்கு அன்பு உண்டாகட்டும், எல்லாரிடமும் எனக்கு அன்பு உண்டாகட்டும், உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நான் அன்பு செலுத்த என்னில் இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும்.